வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோவிலிருந்து கேரளா போகக்கூடிய பாதை, அதாவது களியக்காவிளை இது பார்டர். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்தூர் சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கேன். இந்த ஊருக்கு இறந்தவர் ஒருவருடைய நல்லடக்கத்திற்காக வந்திருந்தேன். இந்த ஊர்ல ஒரு ஆலயம் இருந்தது, புனித யூதா ததேயு ஆலயம், செயின்ட் ஜூட்ஸ் சர்ச். இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா கடற்கரை கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. அதாவது நம்ம ஊர் பகுதியிலலாம் யாராவது இறந்தாங்கன்னா அந்த இறந்தவரின் வீட்டில் ஜெபம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயத்திலேருந்து பங்கு தந்தை அவர் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த இறந்தவருக்கு. அதாவது அந்த ஆலயத்திலிருந்து குறிப்பிட்ட மக்கள் அதற்கான உடைகளை அணிந்து, இப்போ பாருங்கள், அழகான ஒரு சிலுவையை ஏந்தி, பார்க்குறதுக்கு அவ்வளோ வேலைப்பாடுகளாக இருக்குது. இந்த சிலுவையை ஏந்தி அந்த இறந்தவருடைய வீட்டிற்கு ஒரு குழுவாக போகிறாங்க. அங்கே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ஊர்வலத்தோடு சேர்ந்து வராங்க. இறந்தவருடைய உடலை கொண்டு கோவிலில் திருப்பலிக்கு ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கல்லறை பாருங்கள், ஆலயத்திற்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஆனால் இங்கே கல்லறை கட்டவே இல்லை. யாருக்கும் கல்லறை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கல்லறைகள்லாம் வீடுகள் மாதிரி கட்டியிருப்பாங்க. நிறைய நம்ம அப்படி பார்க்கலாம். தூத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா கல்லறைகளை வீடுகள் மாதிரியும் கட்டியிருக்கிறாங்க. குடும்ப கல்லறை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கல்லறையில் தான் எல்லோரையும் இறந்தவர்கள் எல்லோரையும் அடக்கம் செய்ய வேண்டியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் கல்லறை கட்டுவதற்கு இங்கே அனுமதி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குருசு மாதிரி ஒரு சிலுவை மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், வெளியே பாருங்கள். வெளியே வந்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அன்னைக்கு ஒரு அழகான ஒரு கெபி கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பாருங்கள், அந்த கெபியோட மாடலை பாருங்கள். இது ஒரு ஒரு கடற்கரை கிராமம்தான். இதுலேருந்து ஒரு 200-300 மீட்டர் தொலைவில் தான் கடற்கரை இருக்குது. இந்த இடத்துல இருந்து கேரளா ரொம்ப ரொம்ப பக்கம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கல்லறைகளில் பெயர்கள்லாம் மலையாளத்தில் தான் எழுதியிருந்தாங்க. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கூட பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தான் வாசகம்லாம் வாசித்தாங்க. பாடகர்களும் பாடினாங்க. இடையில தமிழ்லையும் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி தான். இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதியில் தான் இந்த கோவில் அமைந்திருக்குது. இந்த ஊரோட பேர் தூத்தூர் சின்னத்துறை. களியக்காவிலையிலிருந்து மிகவும் அருகாமையில் உள்ளது. நண்பர்களே, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.